வணக்கம் மக்களே. ஹெல்மெட் எதுக்கு அணிகிறாங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனைவரும் வண்டி ஓட்டும்போது தயவு செஞ்சு ஹெல்மெட் அணிங்க. சாலையில் போயிட்டு இருக்கும்போது பொதுமக்களுக்கு இடையூறுவாக இருக்காதீங்க. வளைவில் தயவு செஞ்சு முந்தாதீங்க, வேணாம். அது அந்த ஆபத்தான விஷயம் நம்மளுக்கு வேணாம். ஒரு வண்டி முன்னாடி போனதுக்கப்புறம் பின்னாடி மெதுவாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளைவில் முந்தி நாம் ஒன்றும் போய் கோட்டையெல்லாம் கட்ட போகிறதில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மெதுவாக போனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸு, லைசன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கட்டாயமே வச்சுக்குங்க. ஏன்னா பார்த்த பக்கம் போலீஸ் பிடிக்கிறாங்க, அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னா, இன்சூரன்ஸு, லைசன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வச்சுக்குங்க. அப்புறம் இந்த ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணாதீங்க. பொதுமக்கள் இருக்கும்போது ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணாதீங்க. பைக்கில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பைக்கில் ஸ்பீடாக போகாதீங்க. ஒரு அளவான ஸ்பீடில் போங்க. நம்ம ஒன்றும் ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை. சரிங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சாலை விதிகளை தயவு செஞ்சு அனைவரும் கடைபிடிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பார்த்தீங்கன்னா, வண்டி நாம் வீட்டிலேருந்து எடுக்கும்போது நம்ம வண்டி கண்டிஷனாக இருக்குதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. ஏரு இந்த மாதிரி எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஏர் இருக்குதா, அப்புறம் பெட்ரோல் இருக்குதா, வண்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமா, அதனால் இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.